29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. இதனால நாம் பார்க்க போகிற தலைப்பு, நாம் எதிர்பார்த்திருக்கிற ஒரு முடிவை கர்த்தர் நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்களா. ஹல்லேலூயா. நம்ம ஒரு காரியத்துல ஆண்டவரிடத்துல ஒரு காரியத்தை நம்ம எதிர்பார்க்கிறோம் இல்லையா, அதனுடைய முடிவை நமக்கு தருகிறதற்கு தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் பார்க்க போகிறோம். நாம் எதிர்பார்க்கிற காரியத்துல, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய எதிர்காலத்துல எதுவா இருந்தாலும், ஒருவேளை இந்த காரியம் என் வாழ்க்கையில இப்படியாக இருந்தா அது எனக்கு எப்படி இருக்கும்? அது ஒரு அனுகூலமா இருக்கும், அது ஒரு நன்மையா இருக்கும் என்று நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம எண்ணுகிறோம் அல்லவா? அந்த முடிவை நமக்கு தருகிறதற்கு தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கு எடுத்திருக்கிற தலைப்பு, நாம் எதிர்பார்க்கிற முடிவை கர்த்தர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாசிங்க ஓசியா 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஓசியா, எப்பிராயீமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி ஆத்மாவை போலாக்குவேன்? ஹல்லேலூயா. உன்னை எப்படி செபயோமை போல வைப்பேன்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. ஹல்லேலூயா. வசனத்துல பார்க்கிறோம், ஆண்டவர் நம்மை எப்படி கைவிடுவார்? ஆண்டவர் நம்மை எப்படி கைவிடுவாரா? ஆண்டவர் ஒரு நாள் நம்மளை கைவிட மாட்டார். ஆண்டவர் ஒரு மனிதனை அழைத்து அவனுக்கு சில திட்டங்களை கொடுத்து அவன் நடத்தி வருகிறதற்கு காரணம் என்ன? அவன் நமக்கு ஒரு நல்ல முடிவை தருகிறது. ஹல்லேலூயா. உலகத்துல ஒருவேளை நமக்கு அநேக வச்ச கொடுக்கறாங்கன்னு சொன்னா அதுல என்ன இருக்காது? ஒரு நல்ல முடிவு இருக்காது. ஹல்லேலூயா. ஆனா பிரைஸ் லார்ட் பிரான. ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் நம்மை அழைத்ததன் நோக்கம் ஒரு நல்ல முடிவை தருகிறதற்காக தான். ஹல்லேலூயா. ஆண்டவர் எந்த மனிதனையாவது அழைத்து அவனுக்கு ஒரு திட்டத்தை மாத்திரம் கொடுத்து இதன்படி நீ செய்யும் சொல்றது இல்ல. ஆண்டவருடைய சிறப்பான ஒரு குணத்தை இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அவர் நம்முடைய கரத்தை பிடித்து நம்மை நடத்தி கொண்டு வருவார். ஹல்லேலூயா. வேதத்துல பார்க்கிறோம், ஆண்டவர் மோசேயை அழைக்கிறார். ஆண்டவர் என்ன பண்றார்? மோசேயை அவர் அழைத்து மோசேயின் முடிவை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அது எப்படி இருக்கிறது? ஒரு சம்பூர்ணமான ஒரு முடிவு. ஹல்லேலூயா. ஆண்டவர் எந்த மனிதனுக்கு எல்லாம் ஒரு திட்டங்களை கொடுத்து அவங்க நடத்திட்டு வருகிறாரோ அவங்களுடைய முடிவு எப்படி இருக்கும்? சம்பூர்ணமா இருக்கும். ஹல்லேலூயா. சோ அதனாலதான் நான் சொல்லுகிறேன், நாம் எதிர்பார்த்திருக்கிற முடிவையே அவர் நமக்கு தருவார். எடுத்துக்கொள்ளுங்க. அதே எரேமியா 21:11 ஸ்கிரீன்ல போடுங்க. எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி. யாருக்கு? உங்களுக்கு. ஹல்லேலூயா. நம்ம எந்த காரியத்துல நம்ம எதை எதிர்பார்க்கிறோமோ அது என்ன பண்ணாது? யாருக்கும் தெரியாது இல்லையா? நம்ம இருதயத்துல ஒரு காரியத்தை வைத்திருப்போம். இந்த காரியத்துல ஆண்டவரே இந்த முடிவை எனக்கு கிடைச்சா எப்படி இருக்கும்? எனக்கு ஒருவேளை இந்த மேன்மையா இருக்கும் நம்ம எண்ணி இருப்போம். ஆண்டவர் இந்த நாளை உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ எதிர்பார்க்கிற அதே முடிவை உனக்கு நான் தருவேன். ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எதிர்பார்க்கிறதையே அவர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. நம்ம ஒரு காரியத்தை எதிர்பார்க்க அவர் ஒன்றை கொடுக்கிறவர் அல்ல. அவர் எப்பொழுது நம்மளுக்கு எப்படிப்பட்டதை கொடுப்பார்னு சொன்னா பெஸ்டானதை கொடுப்பார். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய நிலைகளுக்கு தகுந்ததால் சில முடிவுகளை எதிர்பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் நமக்கு தருகிறது நன்மையாகவே இருக்கும். ஹல்லேலூயா. உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். ஒரு குயவன் ஒரு பானையை வரைகிறான் அப்படின்னு சொன்னா அதுல மொத்தம் 4 ஸ்டேஜஸ் இருக்கும். முதலாவது ப்ராசஸிங். என்ன பண்ண? முதல்ல அந்த மண்ணை அதை வணைகிறதற்கு முடிவு அருமையா இருக்கிறதுக்கு முதல்ல என்ன பண்ணுவான்? அதுல இருக்கிற அந்த கல்லு தேவையில்லாத எல்லாம் வச்சு என்ன பண்ணுவான்? முதல்ல நீக்க. ஹல்லேலூயா. ஒருவேளை அந்த ப்ராசஸிங் இல்லாம டைரக்டா அதை உருவாக்குற ப்ராசஸிங் இருந்தா முடிவில் அந்த பானை என்ன பண்ணாது? நல் முடிவை பெற
முடியாது. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல முடிவை தர வேண்டும் என்று சொன்னா முதல்ல என்ன இருக்கும்? தேவையில்லாதத நம்ம வாழ்க்கையிலிருந்து எடுக்கிற ஒரு ப்ராசஸிங் இருக்கும். அல்லேலூயா. அது கொஞ்சம் ஒரு கடினமான ப்ராசஸிங் தான். அல்லேலூயா. அது தட்டி கொடுத்து அந்த தடவை கொடுக்கிற ப்ராசஸிங் இல்லை, அது கொஞ்சம் கடினம் தான். அதை என்ன பண்ணுவா பெரியவன்? இந்த மண்ணை மிதிச்சு அதில் இருக்கிற தேவையில்லாத எடுத்து அதை எப்படியெல்லாம் வணைகிறதற்கு அது பக்குவமாய் வேண்டுமோ அவ்வளவு நேர்ச்சியாய் அதை வணையும். அதை மிதிக்கப்படுவதற்கான காரணம் முடிவிலே ஒரு மகிமை விளங்குவதற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது மேக்கிங். அதாவது என்ன பண்ணுவோம்? அதெல்லாம் ஓகே, இது உருவாக்குகிறதற்கு இது ஏற்றதாக அந்த மெட்டீரியல் வந்ததுக்கு அப்புறம் தான் அது என்ன வண்ணமாய் உருவாக்க வேண்டுமோ அது உருவாக்குகிறதற்கு இரண்டாவது நிலை. ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது அதை உருவாக்குகிற ஒரு நிலை. அதை எப்படியாக வணைய வேண்டும், எப்படிப்பட்ட நிலையில அவன் அதை வணையணும்னு நினைக்கிறானோ அதன்படி என்ன பண்ணுவான்? அதை வணைய ஆரம்பிப்பான். ஹல்லேலூயா. மூன்றாவது டிசைன், மாடல். ஹல்லேலூயா. ஒவ்வொன்றுமே நாம் பார்க்கிறது நம்மை இழுக்கிறதற்கான காரணம் அதனுடைய தோற்றம் தான் இல்லையா? உதாரணத்திற்கு நம்ம ஒரு காஃபி கப் பார்க்கறோம் அப்படின்னா கொஞ்சம் அது டிஃப்ரெண்டா இருக்கும்போது என்ன பண்ணுவோம்? இதை பார்க்குவோம். காரணம் அதனுடைய தோற்றம். ஹல்லேலூயா. பார்க்கிறதுக்கு அசிங்கமா இருக்கிற ஒரு கப்பை நம்ம வாங்குவோமா? ஒரு நாளும் வாங்குமா? ஹல்லேலூயா. அதே போல ஆண்டவரும் நம்மை வணையும் பொழுது ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாக வணைகிறார். ஹல்லேலூயா. நான்காவது குட் ஃபினிஷிங், ஒரு நல்ல முடிவு. ஹல்லேலூயா. எல்லாமே முடிந்த பிறகு கடைசியில் என்ன பண்ணுவாங்க? ஒரு பாலிஷ் இருக்கும் இல்லையா? ஹல்லேலூயா. நம்ம சில நேரம் அந்த கப்பெல்லாம் உருவாக்கும் போது நீங்க பார்த்தீங்கன்னா அது நேர்ச்சியாய் உருவாக்கப்பட்டுரும். ஆனா பார்க்கிறதுக்கு நம்முடைய கண்களை அது இழுக்கிறதா இருக்காது. கடைசியில ஒரு பாலிஷிங் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அதை பார்த்த உடனே வா அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் நமக்கு வரும். ஹல்லேலூயா. அதே போலதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில முதலாவது தேவையில்லாதவைகளை எடுத்து அவர் நினைக்கிற வண்ணமாய் நம்மை உருவாக்குகிறதுக்கு ஒரு ப்ராசஸிங் நம்ம லைஃப்ல கொடுக்கிறோம். அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப கடினமா இருக்கும். ஹல்லேலூயா. இந்த ப்ராசஸிங்ல மாத்திர ஒரு விஷயம் என்னன்னா இது நமக்கு தனியா தான் நடக்கும். ஹல்லேலூயா. நம்மளோடு இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவார்? ஆண்டவர் ஒதுக்கிட்டு அவங்கள மாத்திரம் வைத்து உருவாக்குவார். அப்படிப்பட்ட ஒரு நபரை நீங்க பார்க்கலாம் வேதத்துல. சொல்லுங்க பாப்பா, அந்த நபர் யாரு? யாரு? யோபு, அப்புறம் தாவீது, அப்புறம் இயேசு, அப்புறம் யோசேப்பு, நிறைய சொல்லலாம் இல்லையா? இவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் காமனா இருக்குது. என்ன எப்படி இருக்கிறாங்க? எல்லாரும் ஒரு தனிமையில தான் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. யோசேப்பு குழியில இருக்கும் பொழுது துணைக்கு யாரும் இல்லை. தாவீது காடுகள் தோறும் ஓடும்போது துணைக்கு யாருமே இல்லை. ஹல்லேலூயா. சிங்கத்தின் கெபிக்குள்ள தானியேல் போகும் பொழுது கூட யாருமே இல்லை. ஹல்லேலூயா. எல்லா ப்ராசஸிங்கும் பாருங்க, ஒரு நல் முடிவை கர்த்தர் அவர்களுக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் தேவையில்லாம எந்த மனிதனுக்கும் இப்படிப்பட்ட ஒரு நிலையை அவர் கொடுக்கிறது இல்லை. சில நேரம் நம்ம வாழ்க்கையில கூட சில பலவீனங்கள் வரும் பொழுது நமக்கு ஹல்லேலூயா, கரெக்டா தானே எனக்கு எதுக்கு இந்த நிலைமை? நான் உங்களுக்குள்ள கரெக்டா தான் இருக்கிறேன், நான் எல்லா விஷயத்திலும் நேர்ச்சியாக தான் இருக்கிறேன், அப்புறம் எதுக்கு இன்னமும் எனக்கு இந்த நிலைமை நம்ம கேட்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை பார்த்து கொடுக்கிற ஒரு பதில் உன்னை இன்னும் மகிமைப்படுத்துகிறதற்காகவே. ஹல்லேலூயா. இன்னும் ஒரு நல்ல முடிவை உனக்கு தருகிறதற்காகவே. ஹல்லேலூயா. பாருங்க, அதற்காக தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அந்த ப்ராசஸிங் அப்படின்னு சொல்ற முதலாவது ஒரு ஸ்டெப் நம்ம வாழ்க்கையில அவர் நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நிலையில தான் நம்ம நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து உடைந்து ஒன்றுமில்லாமல், ஹல்லேலூயா, ஒரு பாத்திரத்தை குயவன் நேர்ச்சியா உடையணும்னா ஜீரோவுக்கு வரணும். ஹல்லேலூயா. ஆல்ரெடி நான் ஒரு ஷேப்ல இருக்கிறேன், இதை வைத்தே நீங்க என்ன பண்ணுங்க, எப்படி தோணுதோ வணையணும்னு சொன்னா அவர் நினைக்கிற வண்ணமா இந்த பாத்திரத்தை வணையவே முடியாது. ஹல்லேலூயா. அது எப்படியும் நீங்க வணையலாம், எப்படி வந்துடணும்? ஜீரோவுக்கு வந்துடணும். ஹல்லேலூயா. அதற்கப்புறம் அதை எடுத்து அவர் நினைக்கிற வண்ணமாய் ஒவ்வொன்றாய் முதலில் இருந்து அவர் வணைய ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க,
யோபுவை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நினைவு கொண்டுட்டார். யோபுவோட நிலைமை எங்க வருது? 100ல இருந்து 0க்கு கொண்டு வருகிறார். அல்லேலூயா. பாருங்க, 0க்கு கொண்டு வந்த பிறகு யோபு சொல்லுகிறார், முழுமையா ஆண்டவர்கிட்ட சொல்லுற, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அந்த வார்த்தை எதற்கு அடையாளம்னா, உங்களுக்கு என்ன வேணும்னாலே என் வாழ்க்கையில நீங்க செய்யுங்கப்பா. அல்லேலூயா. யோபு எல்லா வதச்சும் ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், இது மாத்திரம் அல்ல, ஜீவனை கூட நீங்க எடுக்கணும்னா பண்ணுங்க, எடுத்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா. அப்படி கொடுக்கும் பொழுதுதான் ஆண்டவர் யோபுவை அதற்கப்புறம் அணைகிறார் இல்லையா? வாசிக்கிறோம், எடுத்துக்கொள்ளுங்க. யோபு 42ஆம் அதிகாரம். யோபு 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யோபு 8:7. உம்முடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும் துவக்கம் அற்பமா இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ சொன்னது போலதான் எல்லா விதத்திலையும் ஆரம்பம் எப்படி இருக்கும்? அற்பமா தான். உதாரணத்துக்கு ஒரு மாரத்தான் ஓடுறாங்க அப்படின்னு சொன்னா, அது இருக்கிற ஒருத்தர் என்ன பண்ணுவார்? முதல்ல வேகமா ஓடுவார், ரொம்ப வேகமா. நான் தான் ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு என்ன பண்ணுவாரு? ரொம்ப வேகமா ஓடுவார். இவ்வளவு பார்த்த உடனே ஓடுறத பார்த்தா என்ன பண்ணிடுவாரு? தான் ஜெயிப்பார் போலன்னு நினைப்போம். அடுத்த 10 நிமிஷத்துல பார்த்தா என்ன பண்ணுவாரு? மூச்சு வாங்கி இந்த ஆட்டத்துக்கே வரல, வீட்டுக்கு போறாரு, விளக்கிடுவார். அதுல ஒரு மனிதர் ஓடுவார் பாருங்க, யாரையும் பார்க்க மாட்டார், ஒரு ஸ்லோவா என்ன பண்ணுவார்? ஓட ஆரம்பிப்பார். அவருக்கு தெரியும், இதன் முடிவை நான் முடிக்க வேண்டும் என்று சொன்னா எந்த நிலையில் நான் பிரயாணிக்க வேண்டும் என்பதை அந்த மனிதனுக்கு தெரியும். ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையும் கூட அப்படிதான். நம்முடைய முடிவை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னா மனிதனை போல நாம் பொறுமையாய் ஓடுகிறவர்களாக இருக்கும். ஹல்லேலூயா. வாழ்க்கையில நம்ம அநேக நேரம் சோர்ந்து போகிற இடம் எதுன்னு கேட்டா அது டெம்ப்டேஷன் தான். ஹல்லேலூயா. நாங்க அட்டெண்ட் பண்ண அந்த யூத் மீட்டிங்ல ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்தாங்க, டெம்ப்டேஷனை எப்படி மேற்கொள்ளணும். அல்லேலூயா. எங்க லீடர் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு அழகா, நீ யாரிடத்தில் பேச வேண்டுமோ அவங்களிடத்துலதான் பேசணும். அவர் சொன்ன ஒரு காரியம் என்ன பயங்கரமா தோணுச்சு. தாவீது யுத்தத்துக்கு போகிறார், சவுல் அவரு கோலியாத்தை மேற்கொள்ள வேண்டும். இப்பொழுது அந்த இடத்துல பார்க்கும் பொழுது தாவீது அண்ணன் வந்து என்ன பண்ற, உனக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன? ஆளுமை. நீங்க வந்து என்ன பண்ற? தாவீது இந்த இடத்துல ஒரு காரியத்தை அழகா செய்கிறார். அப்படி அண்ணனை ஸ்கிப் பண்ணிட்டு அவர் நேரா சவுல் இடத்துல போய் பேசுகிறார். அல்லேலூயா. நம்மளும் கூட அநேக நேரம் நல்ல ஆண்டவர் நம்ம வைத்திருக்கிற அந்த முடிவை பெறணும்னு சொன்னா எங்க பேசணுமோ அங்க மாத்திரம்தான் பேசணும். அல்லேலூயா. தாவீது நம்ம அண்ணன் என்ன பண்ணல, பேசல. அந்த இடத்துல அவரு சண்டை போடல, என்ன என்ன சொல்ல நீ அப்படின்னு பேசவே நம்ம வாழ்க்கையில நல்ல முடிவை பெறுகிறதற்கு நம்ம அநேக நேரத்துல எல்லாவற்றையும் என்ன பண்ணணும்? ஸ்கிப் பண்ணி தட்டி விட்டுட்டு ஓட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அப்படி ஓடும் பொழுது நமக்கு தேவையான பலனை கர்த்தர் நமக்கு தருகிறார். வாங்க இந்த காரியத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். எரேமியா 18ஆம் அதிகாரம் நான் எடுத்துக்கொள்ளுங்க. எரேமியா 18ஆம் அதிகாரம் 1 to 6 வரையிலும் நாம் கவனமாய் வாசிப்போம். கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே அவன் குயவன் வீட்டிற்கு போனேன். இதோ அவன் திருக்கையினாலே வணைந்து கொண்டிருந்தான். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அது திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அது திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். அல்லேலூயா. பாருங்க, குயவன் ஒரு பாத்திரத்தை வணையும் பொழுது அது அவனுடைய கைகள் என்ன பண்ணுது? கெட்டு போன உடனே அவர் என்ன பண்ணல, தூக்கிலாம் போடல, அவர் மீண்டும் அதை ரீப்ராசஸிங். அல்லேலூயா. அல்லேலூயா. மீண்டும் அதை முன்சிருந்த நிலைமையை விட நேர்ச்சியாய் வணைகிறார். அல்லேலூயா. நம்முடைய பரம குயவனும் அதே போலதான். அல்லேலூயா. ஒருவேளை அநேக நேரத்துல நம்ம வாழ்க்கையில நம்ம சரியில்லாமல் இருந்தாலும் அவர் நம்ம ஸ்கிப் பண்றவர் இல்லை. அல்லேலூயா. மீண்டும் நம்ம என்ன பண்ணுவோம்?
அவர் நம்மை கட்டுகிற தகப்பனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் சொல்லுகிறேன், எத்தனை மனிதர்கள் நமக்கு எதிராய் நம்மளை பத்தி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் அவர் நமக்கு வைத்திருக்கிற முடிவை அவர் நிச்சயமாய் நமக்கு தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் ஒருவர் உண்டு. ஒரு காலத்துல அவரோடு ஒரு நெருங்கிய உறவு கூட எனக்கு இருந்தது. ஹல்லேலூயா. ஆனா ஒரு நிலை வரும் பொழுது அவருக்கும் எனக்கும் சின்ன மனஸ்தாபம், பேசல. அந்த நபர் என்ன பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் அவர்கள் மாறி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஹல்லேலூயா. அவங்க அதோட அவருடைய உறவு துண்டிக்கப்பட்டது. நான் ஏன் இதை சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னா, எல்லா மனிதர்களோடு நீங்க பிரயாணிக்கிறீங்க இல்லையா, நீங்க சொல்லுங்க இல்லையா, எல்லா மனிதர்கள் நம்மளோடு இருக்கிறாங்க இல்லையா. Every man is temporary. Hallelujah. God only permanent. Hallelujah. நம்ம நினைக்கலாம் இவங்க நம்மளோட கூட வருவாங்க, இவங்க நம்மள வழி நடத்துவாங்க, இவங்க நம்மள என்ன பண்ணுவாங்க, கானானுக்கு போவாங்க நினைச்சோம்னா ஒரு நாளும் கானான நம்மளால பார்க்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இடத்துல ஒரு சிறப்பான ஒரு குணம் இருக்குது, அவர்கிட்ட மேப்லாம் கிடையாது. ஹல்லேலூயா. ஒரு மனிதனை அழைத்து உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், உன்னை நான் கானானுக்காக போகிறேன்னு சொன்னா உங்களுக்கு மேப் போட்டு அடுத்தடுத்த ப்ராசஸிங் இதுதானே பண்ண மாட்டார். ஆண்டவர் உங்களுக்கு தெளிவாலாம் கிடையாது. ஹல்லேலூயா. அங்க மேப்பே கிடையாது. உங்களுக்கு இருக்க வேண்டிய ஒண்ணே ஒன்று, அவர் மீது இருக்கிற விசுவாசம் மாத்திரம். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆச்சரியத்தினால உடைஞ்சிச்சிங்க போங்க. கைகளை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். சோ ஆண்டவர் உங்களை நடத்துகிறார் அப்படின்னு சொன்னா மேப் வைத்து நடத்த மாட்டார். அவருடைய சித்தத்தின் வழியே உங்களை அற்புதமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்கள் நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நம்பிக்கை ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன முடிவு உண்டு, அது எப்படி உண்டா, நிச்சயமாகவே உண்டா. ஹல்லேலூயா. எந்த இடத்திலையும் நம்ம நினைக்கலாம், ஒருவேளை இந்த நிலையை பார்க்கும் பொழுது அவர் சொன்ன நல் முடிவு நம்ம வாழ்க்கையில வருமா வராதா. ஹல்லேலூயா. மோசே கூட செங்கடலை பார்த்த பிறகு என்ன நினைச்சிருப்பாரு, இதுதான் இதோட முடிவுன்னு நினைச்சிருப்பார். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆனால் அந்த முடிவு நினைக்கிற இடத்துல இருந்து புதிய வழியை அவர் உண்டு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. சோ அதனால நான் சொல்லுகிறேன், நல் முடிவை நாம் பெறுகிறதற்கு நமக்கு தேவையான ஒன்று நம்முடைய விசுவாசம் மாத்திரம். எந்த நிலையிலும் அவரால் நம்மை நடத்த முடியும், எந்த நிலையிலும் அவரால் நம்மை நடத்தி மாற்றி கொண்டு போக முடியும். நான் உடைக்கப்பட்டால் ஒவ்வொரு நாள் உடைக்கப்படும் பொழுது, எல்லா நிலைகளிலும் உடைக்கப்படும் பொழுதும் என்னை உருவாக்குகிற ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எவர்களால் அதிகமா நேசிக்கப்படுகிறோமோ அவர்களால அதிகமா உடைக்கவும் போடும், தெரியுமா. ஹல்லேலூயா. உதாரணத்துக்கு எனக்கு யாரே தெரியாத ஒரு நபர் என்கிட்ட பேசலன்னா நான் ஃபீல் பண்ணுவேன். நான் அதை பொருட்டாவே என்ன போறது. ஆனா எனக்கு தெரிந்து என்னை நேசிக்கின்ற என்னோடு இருக்கிற ஒரு நபர் என்னோடு பேசலன்னு சொன்னா அது என் வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை எனக்கு உண்டு. ஹல்லேலூயா. அநேக நேரம் மனது கவலையா இருக்கும், துக்கத்தால் நிறைவேறது எல்லாமே நம்ம யார் மீது அதிக அன்பு வைக்கிறோமோ அதை பொறுத்துதான் உண்டு. ஹல்லேலூயா. உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒருத்தர் மேல மட்டும் நம்ம அதிக அன்பு எவ்வளவு வேணா வைக்கலாம், அவர் ஒரு நாள் நம்மளை காயப்படுத்தவே மாட்டார். ஹல்லேலூயா. அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சொல்றேன் மாத்திரம் ஆமென். ஹல்லேலூயா. அவர்தான் அந்த நல் முடிவை உங்களுக்கு தருகிறவர். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் அநேக நேரங்கள்ல அடுத்த நிலை என்னன்னு தெரியாதப்பலாம் அவர்கிட்ட கேட்க ஆரம்பிப்பேன். அவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவார், நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஹல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிற இந்த நிலையை வைத்து நம்ம நாளைக்கு எப்படி இருப்போம்ன்றது நம்ம டிசைட் பண்ணுவோம். ஆனா நான் சொல்லுகிற ஆண்டவர் அப்படி அல்ல. இந்த நிலைகளுக்கெல்லாம் சூழ்நிலைகளுக்கெல்லாம் அவர் அப்பாற்பட்டவர். இந்த நிலையை எப்படியும் மாற்ற அவரால் முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் சேர்த்து ஒரே முடிவு அல்ல, நம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சம்பூரணமான ஒரு முடிவை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்க மார்க் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அதே காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். மார்க் 13ஆம் அதிகாரம்
என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ஹல்லேலூயா ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. சொல்லுகிறது முடிவு பரியந்தம் என்ன பண்ணணுமா? நிலைத்து இருக்கணும். ஹல்லேலூயா. அநேக நேரம் நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் பலமா செய்யும் பொழுது நம்முடைய விசுவாசமானது தூணை போல, அதாவது சிம்சோனை போல எப்படி இருக்கும்? மகாபலமாய் நம்ம சொல்லுவோம், ஆண்டவரை நம்பி இருக்கிறோம்ப்பா, எனக்கு என்ன எல்லாவற்றையும் செய்வார்னு சொல்லுவோம். சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில மௌனமா இருக்கும் பொழுது நம்முடைய விசுவாசமானது சோதிக்கப்படும். ஹல்லேலூயா. எல்லாம் சோதனைக்கு உட்படுத்தப்படுவது எதற்காக தெரியுமா? அந்த நல் முடிவை பெறுவதற்காக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படுகிறது போல விசுவாசமும் சோதிக்கப்படும். ஹல்லேலூயா. பொதுவா இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு நல் முடிவை பெறணும்னு சொன்னா that is not a very easy. இது ரொம்ப ஈஸி தான். அதுல நம்ம என்ன பண்ணிடலாம், லைட்டா என்ன பண்ணிடலாம், ஜெயிச்சிடலாம் அப்படி நினைக்கிறீங்களா? அப்படி நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கையில என்ன உண்டா? என் நாமத்தினாலே எல்லாராலும், அப்படின்னா யாரால நம்ம நேசிக்கப்பட்டோமோ, எதுல நம்ம வாழ்க்கையில கம்ஃபர்டபுள் ஜோனா இருந்ததோ, ஒரு இடத்துல அனுகூலமா இருக்கும் நம்ம லைஃப்ல, ஆஹா இந்த பிளேஸ் எனக்கு எப்படி இருக்கு, வெரி கம்ஃபர்டபுள், நன்றி ஆண்டவரே நம்ம சொல்லுவோம்ல, அதே இடத்துல எல்லாராலும் பகைக்கப்படுவோம். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், முடிவு பரியந்தம், சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. வாழ்க்கையில முடிவு பரியந்தம் இருக்கிறவனா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கணும். அவங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த மேரத்தான்ல ஓடுகிறவர் ஒருவேளை அதோட 75% அந்த இடத்த கடந்துச்சு, ஆனா இவ்வளவு தூரம் வந்துச்சனே, நான் தானே இப்போதைக்கு முதல்ல இருக்கிறேன், என்னை வெற்றியாளராக அறிவிங்க அப்படின்னு சொன்னா அந்த போட்டியில் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? அந்த முடிவு வரை. ஹல்லேலூயா. அநேக இடத்துல பார்க்க முடியும், அந்த முடிவு இடத்துல வந்து அந்த இடத்துல தோற்றவங்க அநேகர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த இடத்துல தவறி விழுந்து எந்திரிக்கிறதுக்குள்ள பின்னாடி வருகிறவர் என்ன பண்ணிடுவாரு? முந்தி ஓடி இருப்பார். ஹல்லேலூயா. சொல்லுகிறேன், முடிவு வரையா. ஹல்லேலூயா. கடைசி வரையும் எப்பொழுதும் விசுவாசமான இந்த சோதனையில நம்ம லைஃப்ல ஒருவேளை ஆரம்பத்துல வருகிற எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணிடலாம், நம்ம தாண்டி தாண்டி வந்துடலாம். ஆனா தொடர்ந்து இந்த சோதனை முடிய போகிற நேரத்துல தான் நம்ம என்ன பண்ணிடணும், சோர்ந்து போயிடும். ஹல்லேலூயா. ஒரு அருமையான ஒரு உதாரணத்தை சொல்லுறேன். வாசித்து இருக்கிறோம் இல்லையா, சாத்ரா மேஷாக் அபேத்நேகோ. ஹல்லேலூயா. யாரும் உங்க ஃப்ரெண்டான்னு கேக்குறீங்களா? உங்க ஃப்ரெண்ட் இல்ல, ஹல்லேலூயா. அவங்களோட வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அவங்க ஆண்டவரை அவங்க ஆராதிச்சதுனால, ஆண்டவரை நம்பினதுனால அவங்க அக்னி சூழல் என்ன பண்ண போறாங்க, போட போறாங்க. ஆண்டவர் நினைச்சிருந்தா போடுறதுக்கு முன்னாடியே அங்க வந்திருக்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் எங்க அவர்களுக்காக வெயிட் பண்ணார் தெரியுமா? அக்னி சுவாலைக்கு உள்ள அவர் வெயிட் பண்ணார். ஹல்லேலூயா. போடும் பொழுது 3 பேரு, ஆனா அதுக்கப்புறம் 4 பேர். ஆண்டவர் நின்ற இடம் அந்த முடிவில் அவர் நிற்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை போடுகிற கடைசி தருவாயில கூட ஆண்டவர் வந்துடுவார்னு நம்ம நம்பி ஒருவேளை மறுதளிச்சிருந்தாங்கன்னா நல் முடிவை அவங்க பெற்றிருக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நின்ற இடம் அக்கினி சுவாலையின் நடுவில். ஹல்லேலூயா. எரிகிற அந்த அக்கினி சுவாலையின் நடுவில் கர்த்தர் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் உங்க பிரச்சனைகளுக்கு நடுவில் அவர் உங்களுக்காக நின்று கொண்டிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். வசனத்தை மாத்திரம் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எல்லாரும் பாருங்க, வாசிக்கலாமா? கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆவியினாலே ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ? ஹல்லேலூயா.
பாருங்க, ஆவியின்படியே ஆரம்பிக்கப்பட்ட நீங்கள் மாம்சத்தினாலே முடிவு பெற போறீங்களா? என்ன இடத்துல ஒரு கேள்விக்குறி இருக்கு. தொடர்ந்து வாசிங்க. நீங்கள் இத்தனை புத்தியினரா, இத்தனை பாடுகளையும் வீணாய் பட்டீர்களோ? அவைகள் வீணாய் போயிற்றே. அன்றையும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அது நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வினாலேயோ எதனாலே செய்கிறார்? சோ வசனம் நம்மளை பார்த்து கேட்கிறது, மாம்சத்தின்படி என்ன பண்ண போறீங்க? முடிவை கொடுக்க போறீங்களா? அநேக நேரம் நம்முடைய மாம்சத்திற்கும் ஆவிக்கும் உள்ள ஒரு பெரிய ஃபைட் நடக்கும் பொழுது மாம்சம் என்ன பண்ணும்? பிராக்டிகலா இதெல்லாம் உன் லைஃப்ல என்ன ஆகாது, அப்ளைவே ஆகாது. இதெல்லாம் உன் லைஃப்ல செய்யவே முடியாது. நீ உன் லைஃப்ல சிந்திச்சு பாரு, இதெல்லாம் நடக்கும். நீ நம்புறியா? இப்படி ஒரு சூப்பர் நேச்சுரல் உன் லைஃப்ல நடக்குமா? இந்த முடிவு உன் லைஃப்ல இனி வரும், நீ நம்புறியா? அப்படின்னு மாம்சம் நம்மளை பார்த்து அநேக நேரம் என்ன பண்ணும்? டிஸ்கரேஜ் பண்ணிட்டே இருக்கும். அல்லேலூயா. கடந்த வாரத்துல கூட நம்ம பார்த்தோம், அந்த இருதயம் எப்படிப்பட்டது? மகா கேடுள்ள. அதுதான் அந்த மாம்சம். அல்லேலூயா. சில நேரம் சின்ன நமக்குள்ள ஒரு நம்மளை பார்த்து நம்ம மாம்சம் கேட்கும், நீ எல்லாம் இன்னும் உயிரோட தான் இருக்கியா? இல்ல இன்னும் உயிரோட தான் இருக்கணுமா? நீ எல்லாம் அவரை பார்த்து கேட்டுக்கா இல்லையா? அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படி உன் மாம்சம் பார்த்து நீங்க என்ன பார்த்து கேட்டீங்கன்னா ரெண்டு கையும் தூக்கிக்கிறாங்க. அல்லேலூயா. ஏன்னா என் மாம்சம் என்ன பண்ண, அநேக நேரம் எனக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் அது அப்படித்தான் பேசு. அல்லேலூயா. உங்களுக்கு சொல்லுகிறேன், அதனாலதான் வசனத்தின்படி மாம்சத்தின்படி வாழ்கிறவர்களாய் அல்லாமல் ஆவியின்படி வாழ்கிறவர்களாய் இருக்கணும். அல்லேலூயா. அப்பொழுதுதான் எதை பெற்றுக்கொள்ள முடியும்? அந்த நல் முடிவை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. இந்த நல் முடிவு வேணும்ன்ற மாற்றம் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எரேமியா 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எரேமியா 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சீர்கேட்ட பிள்ளைகளே, திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் நாயகர். நான் உங்களை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக தெரிந்து உங்களை சீயோனுக்கு அழைத்து கொண்டு வந்து உங்களுக்கு என் இதயத்திற்கு ஏற்ற மெய்ப்பர்களை கொடுப்பேன். அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். அல்லேலூயா. 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 நம்ம லைஃப்ல நம்ம நல்ல முடிவை பெறுகிறதற்கு கடைசியில் அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? நல் மேய்ப்பர். மேய்ப்பர். அல்லேலூயா. மேய்ப்பர்களை கொடுப்பேன். அல்லேலூயா. சம்டைம்ஸ் நம்ம கைட் பண்றதுக்கு some person நமக்கு தேவைப்படுறாங்க. அல்லேலூயா. நமக்கு தெரியாத ஒரு பாதையில நீங்க போகும் பொழுது, ஒருவேளை அந்த பாதையை முழுமையாய் அறிந்த ஒருவர் நம்மோடு இருக்க முடியும் இருக்கிறாருன்னு சொன்னா, அந்த பாதையின் முடிவை நீங்க என்ன பண்ண முடியும்? கான்பிடென்டா, நிச்சயமா இந்த ரோட் எங்க போகுது? நான் நினைக்கிற அந்த இடத்துக்கு தான் போகுது. அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? நிச்சயமா அது ஜெயமா இருக்கும் அப்படின்ற ஒரு கான்பிடென்ட்டோட நம்ம இந்த இடத்துல போக முடியும். அல்லேலூயா. சோ அதனால நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்மளை கைட் பண்ற ஒருவர் நமக்கு வேணும். அல்லேலூயா. அவர் யார் அப்படின்னு சொன்னா, நம்முடைய ஆவியானவர். அல்லேலூயா. நம்முடைய பாவங்களை கண்டித்து உணர்த்துகிறதற்கும், நம்மோடு நம்ம சோர்ந்து போகும்போது நம்மை பலப்படுத்துகிறதற்கும் ஆவியானுடைய துணை நமக்கு வேணும். அல்லேலூயா. அந்த சேச்சரவாளுடைய துணை நம்ம இடத்துல இல்லாம நிச்சயமா நல் முடிவை நம்ம வாழ்க்கையில நம்ம பார்க்கவே முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு கூட்டம் இருக்குது, ஆவியானவர் இல்ல, செய்கைகள் இல்லைன்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், ஆவியானவர் இல்லாம வாழ்க்கையில நம்ம நிச்சயமா ஒரு நல் முடிவை பார்க்கவே முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு நடக்கிறது எப்படி நடக்கணும்னு நம்முடைய மாம்சத்தின்படி நான் சிந்திச்சிடலாம். நான் ஆவியானவரோடு இருக்கும் பொழுது நாளைக்கு எதிர்காலத்துல நாளைக்கு என்ன வேண்டும் அப்படின்றத அவர் இன்றைக்கு என்னை உருவாக்க ஆரம்பிப்பார். அல்லேலூயா. பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் அதை ஃபேஸ் பண்றதுக்கு ஆண்டவர் எனக்கு பலன் தருகிறவர் அல்ல. உன் பிரச்சனை வருகிறதுக்கு முன்பதாகவே அதற்கு ஏற்றார் போல அவர் என்ன பண்ணிடுவார்? அவர் மேக் பண்ணிடுவார். அல்லேலூயா. பொதுவா AK-47 கன் தெரியும் நம்ம எல்லாருக்கும். உலகத்திலேயே ரொம்ப வேகமா சுடக்கூடிய ஒரு கன். ஆனால் அந்த புல்லட் கூட என்ன பண்ணக்கூடாது? ஒரு
காருக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி புல்லட் ப்ரூஃப்னு ஒரு கிளாஸ் ஒன்று உருவாக்குவாங்க தெரியுமா? அதனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னு சொன்னா, அவ்வளவு வேகமாய் வருகிற இந்த தோட்டமா அந்த காருக்குள்ள வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பெரிய ப்ராசஸிங் அதை கிரியேட் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. நம்முடைய ஆவியானவர் அப்படிதான். ஹல்லேலூயா. எவ்வளவு வேகமா சத்து நம்ம வாழ்க்கையில பெரிய பெரிய காரியங்களை எய்தாலும் அதை தடுத்து நிறுத்துகிறதற்கு பலனை உங்களுக்கு கொடுத்து உங்களை அவர் அந்த இடத்தில் உருவாக்குவார். பார்க்கிறதுக்கு அது ஒரு கண்ணாடி தான். இந்த கண்ணாடியில் இந்த புல்லட் சுட்டா என்ன ஆயிடும்? நொறுங்கி போய் நம்ம நினைப்போம். ஆனால் அதை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு வல்லமைய அதற்குள் உண்டு. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் வருகிற எல்லா பிரச்சனையும் மேற்கொள்ளுகிறதற்கு ஒரு பலன் நமக்கு வேணும்னு சொன்னா, ஆவியானவர் நமக்குள் இருப்பார் என்று சொன்னா, எப்படிப்பட்ட தாக்குதல்களையும் மேற்கொள்ளுகிறதற்கு ஒரு பலன் நமக்குள்ள இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, அவருடைய செய்கைகள் எல்லாமே மகத்துவமானது. ஹல்லேலூயா. வாசிங்க சங்கீதம் 37:37. சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முடிவு எப்படி இருக்குமா? சமாதானம் இருக்கும். நீங்க நம்ம வாழ்க்கையில சமாதானம் மாத்திரம் இருந்துச்சுன்னா வாழ்க்கை எப்படி இருக்கும்? உண்மையா அதுல சந்தோஷம் இருக்கும், ஆனா எல்லாமே இருக்கும் இல்லையா? என்னதான் எல்லாமே இருக்கு, நம்ம வாழ்க்கையில சமாதானம் மாத்திரம் இல்லைன்னு சொன்னா வாழ்க்கையில நமக்கு என்ன இருக்காது? சந்தோஷங்கிற ஒரு வார்த்தை கடுகளவு நம்ம லைஃப்ல இருக்கு. ஆனா சொல்லுகிறார், உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்து அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். நான் உங்களுக்கு அதான் சொல்லுகிறேன், அந்த நல் முடிவை நம்ம எதிர்பார்க்கிறோம் இல்லையா? அந்த நல் முடிவு இந்த சமாதானம். ஹல்லேலூயா. 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 சமாதானத்தின் தேவன் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகையால் உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த நல் முடிவு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடைசியா ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். தானியேல் எடுத்துக்கொள்ளுங்க. தானியேல் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இந்த தானியேலோட வாழ்க்கையில தேவன் அவருக்கு ஒரு அற்புதமாய் செய்த ஒரு காரியம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, தானியேலுடைய காரியம் ஜெயமாயிருந்தது. அப்படின்னா தானியேலோட வாழ்க்கை ஒரு நல் முடிவை பார்த்தாச்சு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லா இடத்துலயும் ஒரு நல் முடிவை நம்ம பெற்றுக் கொள்ளணும்னு சொன்னா யார் வேணும்? இயேசு கிறிஸ்துவோட பலன், ஆவியானுடைய துணை நமக்கு இருக்குமே ஆனால் நிச்சயமாய் அந்த நல் முடிவை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அதான் நீங்க உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், இந்த நல் முடிவை கர்த்தர் உங்களுக்கு என்று வைத்து வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னா ஆண்டவர் யாரையும் சித்தம் இல்லாமல் அழைக்கிறது. ஆண்டவர் உங்களுக்கு சித்தம் இல்லாமல் உங்களுக்கு பெயரை கொடுக்கிறது. அவர் சித்தம் இல்லாமல் உங்களை தெரிந்தெடுக்கிறது இல்லை. அவர் உங்களை அழைத்து உங்களை உளவாய் உருவாக்கி அவர் உங்களுக்கு தாளந்துகளை கொடுத்து வைத்திருக்கிறது எல்லாமே ஒரு நல் முடிவை பெறுகிறதற்காக தான். ஹல்லேலூயா. இந்த தோட்டத்துல ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்தினுடைய முடிவு ஒரு சீசன் வரும் பொழுது அதனுடைய பழங்கள் எல்லாம் அப்படியே அந்த மரத்தை பார்க்கிறதுக்கே நாங்க அந்த சீசன்ல அந்த மரத்தை அப்படி பாதுகாப்போம். ஹல்லேலூயா. எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, இருந்து தார்பாயெல்லாம் கட்டி பழத்தை யாரும் இது பண்ணி கூட என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கவனமா அதை பாதுகாப்பாங்க. ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னா அது தருகிற அந்த கனி அவ்வளவு ருசி உள்ளதா இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல ஒரு முடிவை நமக்கு தருகிறதற்கு அவர் ஆயத்தமா தான் இருக்கிறாரு. நம்ம தான் இந்த ப்ராசஸிங் எல்லாத்தையும் கடந்து போகும்பொழுது உங்களை குறித்து பரலோகத்தில் சொல்லப்படும் உங்களுடைய பேரை அறிக்கை. நான் உதாரணத்துக்கு சொல்லுறேன், என் பேர் எடுத்துருக்குன்னா ஜான் மில்லருடைய காரியம் ஜெயமாயிருந்தது. உங்க பேரை போட்டு சொல்லுங்க, காரியம் ஜெயமாயிருந்தது. நம்ம பெற போகிறோம். ஹல்லேலூயா. இடத்துல எழுந்து நிற்கலாம். ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இந்த நல் முடிவு என் வாழ்க்கையில் எனக்கு வேணும். ஆண்டவரே
ஹalleluya. அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை